ஓவிய கலைக்கு புத்துயிர் ஊட்டியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் நடைபெற்ற ஓவிய போட்டி. கண்களுக்கும் சிந்தனைக்கும் விருந்தளித்த ஓவிய போட்டியை நாமும் காணலாம், பாருங்கள். அழகிய ஓவியங்களின் அணிவகுப்பு பாறை ஓவியங்கள் தொடங்கி நவீன பட்டாடைகள் வரை அலங்கரிக்கவே செய்கின்றன. அழகிய புடவைகளுக்கு தத்ரூப அலங்காரமாக அமையும் ஓவியங்களை போற்றி பாதுகாக்கும் வகையில் ஓர் ஓவிய போட்டி தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் நடைபெற்றது. ஏரல் நகரின் எழில்மிகு அடையாளமாக திகழும் கே சின்னதுரை அன்கோ நிறுவனம் தமிழகத்தின் பல பகுதிகளில் ஜவுளி மற்றும் நகைக்கடைகளை நடத்தி வருகிறது. மக்களுக்கு தரமான பொருட்களை வழங்கி வரும் கே சின்னதுரை நிறுவனம் மக்கள் சேவையிலும் முழு மனதுடன் செயல்பட்டு வருகிறது. 1970ஆம் ஆண்டு முதலே தொழிலதிபர் கே சின்னதுரை தனது கே சின்னதுரை அன்கோ நிறுவனம் மூலம் சமூக சேவையிலும் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வு போட்டிகளையும் கே சின்னதுரை நிறுவனம் ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது. அந்த வகையில் குழந்தைகள் தினத்தன்று கே சின்னதுரை நிறுவனம் உலக பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழலை காப்பதில் மாணவர்களின் சமூக பொறுப்பு என்ற தலைப்பில் பள்ளி மாணவர்களுக்கான ஓவிய போட்டி நடத்தியது. புராண பெருமையும் தொழில் மற்றும் வணிக சிறப்பு பெற்றதுமான முத்துநகர் என்று போற்றப்படும் தூத்துக்குடியில் ஓவிய போட்டி நடத்தியது. இதில் கலந்து கொண்ட 3000 மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. அவர்கள் வரைந்த ஓவியங்களில் இருந்து புதுமையான 300 ஓவியங்களை கலை ஆசிரியர்கள் தேர்ந்தெடுத்தனர். அந்த ஓவியங்களை வரைந்த மாணவ செல்வங்களுக்கு அவர்களின் குடும்பத்தினர் முன்னிலையில் பரிசுகள் வழங்கப்பட்டன. வியாபாரத்தோடு சமூக பொறுப்பை உணர்ந்து இயங்கி வரும் கே சின்னதுரை அன்கோ நிறுவனத்தின் இந்த சமூக சேவைக்கு பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். பள்ளி மாணவர்களுக்குள் புதைந்து கிடந்த திறமையை வெளிப்படுத்த வாய்ப்பு ஏற்படுத்தி தந்த கே சின்னதுரை அன்கோ நிறுவனத்தை கல்வியாளர்களுடன் சேர்ந்து நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நிறுவனமும் வாழ்த்துகிறது.